ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கார்த்தியை சாமுடிச்சேரி ரொம்பவே அசிங்கப்படுத்தி அனுப்புகிறாங்க. நீ ஓட்டின கார் கூட இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி ஓட்டிகிட்டு இருந்த காரை நெருப்பு வச்சு கொளுத்திடுறாங்க. இதை பார்த்ததுமே கார்த்தி ரொம்பவே மனசொடைஞ்சு போயிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்க. பாட்டி ரொம்பவே பதட்டமாக இருக்கிறத பார்த்து துர்கா சொல்கிறாங்க, என்ன பாட்டி எதுக்காக இவ்வளோ பதட்டமாக இருக்கீங்க? அதான் தெரிஞ்ச விஷயம் தானே, அம்மா கண்டிப்பாக 2 பேரையும் ஏற்றுக்கவே மாட்டாங்க. அவங்க 2 பேரும் இங்கே வந்து தான் வாழ்ந்தாகணும். அதனால ஆரத்தில் எடுத்து நம்ம ரெடியாக வைப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட பாட்டி சொல்கிறாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குமா, கண்டிப்பாக கார்த்தி வந்து ரேவதியை கூட்டிகிட்டு வருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ துர்கா வந்து நவீன் கிட்ட சொல்கிறாங்க, நவீன் உனக்கு ஆல்ரெடி தெரியுமா கார்த்தி மாமா தான் பாட்டியோட உண்மையான பேரன்னு சொல்லிட்டு எதுக்காக என்கிட்ட சொல்லவே இல்லை, எல்லாருமே என்கிட்ட மறைச்சிட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு நவீன் சொல்கிறாங்க, இல்லை துர்கா சொன்னால் மட்டும் என்ன ஆகிட போகுது, பார்த்துல இப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம நவீன் வந்து துர்கா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து கார்த்தி வந்து வராங்க. கார்த்தியை பார்த்ததுமே பாட்டி வந்து ரொம்பவே பதறி போகிறாங்க. என்னப்பா எதுக்காக இவ்வளோ சோகமாக வர அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு துர்கா சொல்கிறாங்க, மாமாவை பார்த்தாலே தெரியலையா பாட்டி, கண்டிப்பாக அம்மா மாமாவை ரொம்பவே அவமானப்படுத்தி அமைச்சிருக்காங்க, அதனால தான் மாமா வந்து ரொம்பவே சோகமாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட பாட்டி வந்து கார்த்தி கிட்ட கேட்குறாங்க, என்னதான்ப்பா நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு கார்த்தி வந்து அங்கே நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. அத்தை இப்படிலாம் பண்ணுவாங்க, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்க வேலை பாட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு பாட்டி சொல்கிறாங்க, என்ன தைரியம் அவளுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை கார்த்தி, இவ்வளோ நாளாக நீ அவள் குடும்பத்துக்கு எவ்வளோ நல்லது செஞ்சுருக்க, அதை கொஞ்சம் கூட அவள் யோசிக்காம உன்னைய இந்த மாதிரிலாம் அசிங்கப்படுத்தி அமைச்சிருக்காளா, நான் அவளை உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட கார்த்தி சொல்கிறாங்க, வேணா பாட்டி விடுங்க, அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு பாட்டி சொல்கிறாங்க, பரவாயில்ல கார்த்தி, அவள் என்ன வேணாலும் என்னை பேசட்டும், அதெல்லாம் எனக்கு கவலையே இல்லை, இவ்வளோ நாளாக அவள் பண்ணுறதெல்லாம் பொறுத்து போய்கிட்டு இருந்தேன், இதுக்கு மேலே என்னால் பொறுமையாகவே இருக்க முடியாது, 2ல் 1 பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து கிளம்பி போகிறாங்க. பாட்டி சாமுடிச்சேரி வீட்டுக்கு வந்துட்டு சாமுடிச்சேரி அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அப்போ சந்திரா வந்து சாமுடிச்சேரி கிட்ட சொல்கிறாங்க, என்னக்கா அந்த கிளவி சவுண்டு மாதிரி தெரியுது, என்ன சவுண்டாக கூப்பிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு வராங்க. அப்போ பரமேஸ்வரி பாட்டியை பார்த்துட்டு சாமுடிச்சேரி சொல்கிறாங்க, கிளவி எதுக்காக இப்போ இங்கே நின்று சவுண்ட் விட்டுட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு பாட்டி சொல்கிறாங்க, உனக்கு என்ன தைரியம் இருந்தால் என் பேரனை இவ்வளோ அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சிருப்ப, இங்கே பாரு ரேவதி கழுத்தில் என் பேரை கட்டின தாலி இருக்கு, அந்த தாலி இருக்கிற வரைக்கும் அவன் தான் அவளோட புருஷன், அது மட்டும் இல்லாமல் ரேவதிக்கு இந்த வீடு விருந்தாளி வீடு தான், கார்த்தி கூட வாழ்றது தான் உண்மையான வாழ்க்கை அவளுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சாமுடிச்சேரி சொல்கிறாங்க, அதெல்லாம் நீ சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, அவங்க 2 பேருக்கும் உள்ள உறவு வந்து முறிஞ்சு போயிடுச்சு, தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்பி போயிடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு சாமுடிச்சேரி சொல்கிறாங்க, என்னால் கிளம்பி போக முடியாது, என் பேத்தியை கூப்பிடாம நான் இங்கேருந்து போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சாமுடிச்சேரி சொல்கிறாங்க, இங்கே பாரு கிளவி, நான் பொறுமையாக போய்கிட்டு இருக்கேன், நீ ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, உங்களுக்குலாம் என்னடி தாலியோட அருமை தெரியும், நீ என்னன்னா இந்த பிரச்சனைக்கு கோயிலில் தாலியை கழட்டி வீச பார்க்குற, அந்த சந்திரா என்னன்னா புருஷன் கூட வாழாமல் இங்கே வந்துட்டு வாழை வெட்டியாக உட்காந்துக்கிட்டு இருக்கா, உங்களுக்குலாம் என்னடி தாலியை பற்றி தெரியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பாட்டி வந்து செம்மையாக வெளுத்து வாங்குறாங்கன்னே சொல்லலாம். இதெல்லாம் கேட்டுட்டு சந்திரகலா செம்மையாக கோவப்படுறாங்க. அக்கா இதுக்கு மேலே இது பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு என்னால் பொறுமையாக இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது கேட்டால் சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு கிளவி, உனக்கு அவ்வளோதான் மரியாதை, நீயா இங்கேருந்து போறியா இல்லை உனக்கு கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளட்டுமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட பாட்டி வந்து சொல்கிறாங்க, நீ என்ன வேணாலும் பண்ணு, என் பேத்தியை இங்கேருந்து கூட்டிகிட்டு போகாமல் நான் போக மாட்டேன், ரேவதி நீ என் கூட வாமா, உனக்கு அதுதான் வீடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே ரேவதி சொல்கிறாங்க, பாட்டி இப்போதைக்கு நீங்கள் எதுவும் பேசாதீங்க, நீங்கள் ஏதாவது பேச உங்களை 2 பேருமே அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்திட்டே தான் கிடப்பாங்க, நீங்கள் தயவு செஞ்சு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போது மயில் ராஜராஜன் 2 பேருமே வராங்க. அப்போது பரமேஸ்வரி பாட்டியை கத்திக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ராஜராஜன் சொல்கிறாங்க, அம்மா இவங்க கிட்டலாம் நீங்கள் பேசி ஜெயிக்க முடியாதுமா, நீங்கள் வீட்டுக்கு போங்க, என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பரமேஸ்வரி பாட்டியை அமுச்சு விட்டுறாங்க. பாட்டி ரொம்பவே மனசு அடைஞ்சு போயிட்டு கோயிலில் உட்காந்துருக்காங்க. அப்போ ரேவதி வந்து பாட்டியை பார்க்குறதுக்காக வராங்க. பாட்டி அப்படி சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அப்போ பரமேஸ்வரி பாட்டி வந்து ரேவதியை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏம்மா வந்துட்டியா அம்மா, ஏம்மா உங்கள் அம்மா இப்படியெல்லாம் பண்ணுறா, உங்கள் 2 பேர்த்தையும் பிரித்து வைக்கிறனால அவளுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, எல்லாத்துக்குமே காரணம் சித்தி தான், சித்தி அந்த வீட்டில் இருந்துக்கிட்டே எங்கள் அம்மாவுக்கு கூட இருந்து குழி பறிச்சுக்கிட்டு இருக்காங்க, ஆனால் சித்தியை பற்றி நாங்கள் ஏதாவது சொல்ல போனோன்னா அம்மா வந்து எதுவுமே நம்ப மாட்டாங்க, அவங்கள கையும் கழுவுமா நம்ம அம்மா கிட்ட மாட்டி விடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, மயிலும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. கரெக்ட் ரேவதி, நீ சொல்கிறது கரெக்டு தான், பேசாமல் அந்த சந்திரகலாவை உங்கள் அம்மா கிட்ட மாட்டி விட்டுருவோம், அது நம்மளுக்கெல்லாம் தெரியாமல் சிவனாண்டியை போயிட்டு அடிக்கடி பார்த்து பேசிக்கிட்டு இருக்குல்ல, கையும் கழுவுமா நம்ம ஆதாரத்தெல்லாம் கொண்டு போயிட்டு சாமுண்டீஸ்வரி அத்தைக்கிட்ட காமிச்சாலே போதும், அடுத்த நிமிஷம் சந்திரகலாவை வீட்டை விட்டே துரத்திடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க.
ரேவதியும் மயில் கிட்ட சொல்கிறாங்க, ஆமாம் மாமா, கண்டிப்பாக என்னையும் கார்த்தியும் பிரித்த அந்த சந்திரகலாவை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வந்து சந்திரகலாவை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம சந்திரகலா வந்து சிவனாண்டிக்கு கால் பண்ணி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போது சாமுண்டீஸ்வரி வந்து சந்திரகலா ஃபோனில் பேசுகிறதே பார்த்துட்டு இருப்பாங்க. இவன் யார் கூட இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம சந்திரா வந்து சாமுண்டீஸ்வரி பார்க்குறத பார்த்துருவாங்க. உடனே ஃபோனை கட் பண்ணிடுவாங்க. அப்போது சாமுண்டீஸ்வரி கேட்பாங்க, என்ன சந்திரா யார்கிட்ட ஃபோனில் பேசிட்டு இருந்தா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு சந்திரா சொல்லுவாங்க, இல்லைக்கா என்னோட ஃப்ரெண்டு கிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரி, நீ உன் ஃப்ரெண்டு கிட்ட தானே பேச வேண்டியதானே, அது ஏன் என்னைய பார்த்தானே ஃபோனை கட் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு சந்திரகலா எதுவும் சொல்லாமல் போயிடுவாங்க. அப்போ நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு சந்திரகலா மேலே ஒரு டவுட் வருது. ஃப்ரெண்டு கிட்ட பேசணும்னா பேச வேண்டியதானே, அது ஏன் நம்மளை பார்த்தோன்னே ஃபோனை கட் பண்ணுறா, ஏதோ சரியில்லாத மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி சாமுண்டீஸ்வரியும் யோசிச்சுட்டு போகிறாங்க. இந்த சைடு சந்திரா வந்து ஃபோன்லலாம் பேசினா வேலைக்கு ஆகாது, பேசாமல் நேரில் போய் பேசிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டி, முத்துவேல், காளியம்மா 3 பேரையும் மீட் பண்ணுறதுக்காக காளியம்மாவோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போகிறத பார்த்து நம்ம ரேவதி வந்து எப்படியாவது இவங்களை ஃபாலோ பண்ணி ஏதாவது ஆதாரத்தை நம்ம கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா பின்னாடியே போகிறாங்க. சந்திரகலாவும் காளியம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்கே போனால் சிவனாண்டி, முத்துவேல், காளியம்மா 3 பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த கார்த்தி இப்போ எரிமலை மாதிரி வெடிச்சுக்கிட்டு இருப்பான். ஏன்னா இதுக்கு மேலே அவன் சும்மா இருக்க மாட்டான். அந்த ஆதாரத்தை மட்டும் அவன் கண்டுபிடிச்சானா அவ்வளவு தான். அவன் போயிட்டு சாமுண்டீஸ்வரிக்கிட்ட அந்த ஃபோனில் இருக்கிற வீடியோவை மட்டும் காமிச்சான், அவ்வளவு தான், நம்ம கதை கந்தலாயிடும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு சிவனாண்டி சொல்கிறாங்க, அந்த ஃபோன் இப்போ எங்கே இருக்குன்னு தெரியலையே, இருந்தாவது நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு காளியம்மா சொல்கிறாங்க, அந்த ஃபோனில் இருக்கிற ஆதாரத்தை மட்டும் சாமுண்டீஸ்வரி, சந்திராலாம் பார்த்துட்டாங்க, அவ்வளவு தான். சந்திராவும் நம்ம கூட நிற்க மாட்டா. சந்திராவுக்கு மட்டும் அவன் அம்மா சாவுக்கு காரணம் முத்துவேல் தான் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா நம்மளை விட்டு அவள் தூரமாக போயிடுவா. சாமுண்டீஸ்வரி குடும்பத்துக்கு விசுவாசமாக ஆயிடுவா. அது மட்டும் நடக்கக்கூடாது. சந்திரா நம்ம பக்கம் இருக்கிறது தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி காளியம்மா பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு சந்திரா வந்து வந்துருவாங்க. அப்போது சிவனாண்டி வந்து சந்திராவை பார்த்தானே இப்படி பயந்துருவாங்க. அப்போது சிவனாண்டி காளியம்மா கிட்ட சொல்லுவாங்க, ஒருவேளை நம்ம பேசினா இதை கேட்டிருப்பாளோ அப்படிங்கிற மாதிரி பயத்தில் இருப்பாங்க. நம்ம சந்திராவும் சிவனாண்டி கிட்ட சொல்லுவாங்க, என்ன நான் வந்தவொடனே பேச்சை நிப்பாட்டிட்டீங்க, இவ்வளோ நேரம் பேசிட்டு தானே இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு காளியம்மா சொல்லுவாங்க, இல்லைம்மா நாங்கள் கார்த்தி வந்துட்டானோன்னு பயந்துட்டோம், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிடுறாங்க. அப்போது சந்திரா வந்து சிவனாண்டி கிட்டே காளியம்மா கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இங்கே பாருங்கள், அந்த டிரைவர் வந்து ரொம்பவே கோவத்தில் இருக்கான். அடுத்து அவன் ஏதாவது பண்ணானா கண்டிப்பாக அது நம்மளுக்கு பெரிய அடியாக தான் இருக்கும். அதுக்குள்ளே நம்ம ஏதாவது சாமுண்டீஸ்வரியை முடிச்சு வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு காளியம்மா சொல்கிறாங்க, மருமகளே நீ சொல்கிறது கரெக்டு தான், எப்படியோ ஆசைப்பட்ட மாதிரி அந்த டிரைவரை வீட்டை விட்டு துரத்தியாச்சு, ரேவதி கிட்ட இருந்தும் பிரிச்சாச்சு. இதுக்கப்புறம் வீட்டில் ஒண்டிக்கட்டையாக இருக்கிறது அந்த சாமுண்டீஸ்வரி மட்டும்தான். அவளை எப்படி கவுக்குறதுன்னு அடுத்த பிளானை நம்ம போடாமலாம் இருக்க போகிறோம். அடுத்த அடி சாமுண்டீஸ்வரிக்கு தான். நம்ம அடிக்கிற அடியில் அவள் இந்த ஊரை விட்டே ஓடி போகணும் அப்படிங்கிற மாதிரி காளியம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட சந்திரா சொல்கிறாங்க, சீக்கிரமாக நம்ம ஏதாவது பண்ணி அந்த சாமுண்டீஸ்வரியை ஒரு வழி பண்ணணும். அவள் இருக்கிற வரைக்கும் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது, நம்மளுக்கு ஆபத்து தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்க பேசுகிறதால நம்ம ரேவதி வந்து தூரத்துலேருந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ ஆதாரம் ஒன்று போதும். எங்கள் அம்மா கிட்ட வந்து சந்திரகலா சித்தி வந்து சிவனாண்டியை பார்க்க போகிறாங்க அப்படின்னு வாய் வார்த்தையாக சொன்னால் கண்டிப்பாக நம்பவே மாட்டாங்க. இந்த ஃபோனில் இருக்கிற ஆதாரத்தை எங்கள் அம்மா கிட்ட காட்டினா போதும், எங்கள் அம்மா அப்படியே நம்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ரேவதி வந்து வீடியோவாக மாங்குன்னு எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம ரேவதி வீடியோலாம் எடுத்துகிட்டு கார்த்திக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க, கார்த்தி நான் வந்து சித்தியை ஃபாலோ பண்ணிட்டு போனேன். சித்தி வந்து சிவனாண்டி வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதை நான் அப்படியே வீடியோ எடுத்துட்டேன். சித்திக்கும் காளியம்மா ஃபேமிலிக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட வாய் வார்த்தையால் சொன்னால் கண்டிப்பாக நம்பவே மாட்டாங்க. அதுக்காக தான் நான் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு கார்த்தி சொல்கிறாங்க, இப்போதைக்கு நீ எதையுமே உங்கள் அம்மா கிட்ட காட்டாத ரேவதி. இப்போ நீ காட்டினா கண்டிப்பாக உங்கள் அம்மா வந்து நம்ப மாட்டாங்க. நம்மளுக்கு ஒரு காலம் வரும் கண்டிப்பாக, அப்போ வந்து உங்கள் சித்தி பண்ணுற வேலை எல்லாத்தையுமே இன்னும் நிறைய ஆதாரங்களோடு நிரூபிப்போம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கார்த்தி வந்து ரேவதிக்கிட்ட சொல்கிறாங்க. இதில் என்ன ஒரு விஷயம்னா, கார்த்திகைக்கு அந்த ஃபோன் கிடச்சா மட்டும்தான் நம்ம சாமுண்டீஸ்வரிக்கிட்ட உண்மையை நிரூபிக்க முடியும். சீக்கிரம் நம்ம கார்த்தி அந்த ஃபோனை எடுத்தாங்கன்னா சூப்பராக இருக்கும். நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.